அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு சமையலும் சாத்தியமே. நாம இன்னைக்கு பார்க்க போறது பாஸ்தா ரெசிபி தான் பார்க்க போறோம். அதுவும் ஒரு ஹெல்த்தியான பாஸ்தா ரெசிபி பார்க்க போறோம். எப்படி செஞ்சேன்ட்டு பார்க்கலாம் வாங்க. This video is sponsored by Buy More Shopping App. Buy More Shopping application is one of the online shopping app. நமக்கு தேவையான groceries ஐட்டம்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது. ஒரு தடவை போய் பார்த்து ஆர்டர் பண்ணுங்கள். உங்களுக்கே ரொம்ப பிடிக்கும். சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்குது அண்ட் குவாலிட்டியும் சூப்பராக இருக்குது. டிஸ்கிரிப்ஷனில் ஆப் லிங்க் கொடுத்துருக்கேன். போய் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நான் பாலக்கீரையை க்ளீன் பண்ணிவிட்டு தண்ணியில் கல் உப்பு போட்டு ஊற வச்சுருக்கேன். கொஞ்சம் நேரம் ஊறட்டும். அதன் பிறகு இது 2 தண்ணி நல்லா கழுவிட்டு எடுத்துக்கலாம். நான் இந்த பாஸ்தா தான் எடுத்துருக்கேன். ஒரு அடுப்பில் நான் பாஸ்தாக்கு தண்ணீர் வச்சுருக்கேன். அதுக்கு கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துக்கிறேன். தண்ணி கொதி வந்த பிறகு பாஸ்தாவை சேர்த்துக்கலாம். இன்னொரு சட்டியில் தண்ணி வச்சுருக்கேன். இன்னொரு அடுப்பில் பாலக்கீரையை ஒரு கொதி விட்டு எடுத்துக்கலாம். நான் 300 கிராம் அளவு பாஸ்தா எடுத்திருக்கேன். நான் 3 பேருக்கு செய்கிறேன். அதுக்கு அரைக்கட்டு பாலக்கீரை எடுத்திருக்கேன். பாஸ்தாக்கு வச்ச தண்ணி நல்லா கொதி வருது. 1 டேபிள் ஸ்பூன் அளவு இதில் ஆயில் சேர்த்துக்கோங்க, அந்த பாஸ்தா ஒட்டாமல் வெந்து வரத்துக்கு. இப்போ எடுத்து வச்சுருக்க பாஸ்தாவை இதில் சேர்த்துக்கிறேன். இங்கே பாலக்கீரை வேக வச்ச தண்ணியும் நல்லா கொதிக்குது. நான் பாலக்கீரையை ஒரு 4 தண்ணி நல்லா கழுவிட்டு எடுத்திருக்கேன். இப்போ இந்த கீரையை இந்த தண்ணியில் போட்டுக்கலாம். கொஞ்ச நேரம் லைட்டாக ஒரு கொதி விட்டு எடுத்தால் அந்த கலர் மாறாமல் இருக்கும். நல்லா ஒரு கொதித்த பிறகு இது இறக்கிக்கலாம். கீரை கொஞ்சம் வெந்து வரணும். மீடியம் ஃப்ளேமில் வைங்க. நல்லா ஒரு கொதி வரட்டும். பாஸ்தாவும் நல்லா வெந்துட்டு இருக்குது. இன்னொரு பக்கம் பாலக்கீரையும் அந்த தண்ணி நல்லா கொதி வருது. இதுக்கு இடையில ஒரு பவுலில் தண்ணி வச்சு அதில் கொஞ்சம் ஐஸ் க்யூப்ஸ் போட்டு வச்சுக்கோங்க. இப்போ அந்த பாலக்கீரையை எடுத்து நம்ம இதில் தான் போட போகிறோம். ஏன் இந்த ஐஸ் க்யூப்ஸ் பவுலில் போட போகிறோன்னா அந்த க்ரீனிஷ் கலர் நமக்கு அழகாக கிடைக்கும். அதுக்காக கலர் மாறாமல் இருக்கும். நல்லா ஒரு கொதிச்சிருச்சு. போதும், நான் இதை எடுத்துக்கிறேன். எடுத்து கொஞ்ச நேரம் லைட்டாக தண்ணி வெடிய விட்டுட்டு இந்த ஐஸ் பவுலில் சேர்த்துக்கலாம். இப்படி சேர்த்தோன்னு சொன்னால் நமக்கு அந்த கலர் சேஞ்ச் ஆகாமல் அந்த க்ரீன் கலர் அழகாக நமக்கு நம்ம பாஸ்தாவில் சேர்க்கும் போது அந்த கலர் பர்ஃபெக்டாக நமக்கு கிடைக்கும். அதுக்காகத்தான். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு எல்லாத்தையுமே இந்த பவுலில் சேர்த்துக்கோங்க. இது ஒரு 2 நிமிஷம் இதில் இருக்கட்டும். ஒரு 2 நிமிஷம் இருந்துருச்சு. கீரையும் நல்லா கூல் ஆகிடுச்சு. போதும். இதை நல்லா தண்ணியை வடிச்சிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது அப்படியே இருக்கட்டும். இங்கே பாஸ்தாவும் சூப்பராக வெந்துருச்சு பாருங்கள். இதையும் தண்ணி வடிச்சிட்டு எடுத்துக்கலாம். பாஸ்தாவை வடிச்சிட்டேன். வடித்ததுக்கப்புறம் மேலே நார்மல் தண்ணீர் கொஞ்சம் ஊற்றிட்டு அதை அப்படியே வச்சுருங்க. அப்போ தான் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். இதுவும் அப்படியே இருக்கட்டும். பூண்டு நான் ஒரு 8 பல்லு பூண்டு எடுத்திருக்கேன். சின்ன பூண்டாக இருக்கிறதுனால 8 பல்லு எடுத்திருக்கேன். பெருசாக இருந்தால் நீங்கள் ஒரு 4 பல்லு எடுத்துக்கோங்க. இதை குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுப்பில் நான் ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாய் பேன் ஏதாவது ஒன்று வச்சுக்கோங்க. சட்டி நல்லா காயட்டும். நான் ஒரு பவுல் எறா எடுத்திருக்கேன். இதுக்கு எறா சிக்கன் எது வேண்டாலும் போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி எறா போட்டு செய்ய போகிறேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவு பட்டர் போட்டுக்கோங்க. பட்டர் மெல்ட் ஆகட்டும். மெல்ட் ஆகிடுச்சு. இப்போ எடுத்து வச்ச எறாவை இதில் சேர்த்துக்கலாம். பிஸ்மில்லா. சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் இதை சாட்டே பண்ணிக்கலாம். எறானா ரொம்ப சீக்கிரம் வெந்துடும். ஸோ ஒரு 2 நிமிஷம் சாட்டே பண்ணிவிட்டு இது தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நீங்கள் சிக்கனாக இருந்தாலும் இதே மாதிரி போன்லெஸ் சிக்கன் எடுத்துகிட்டு கொஞ்சம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துகிட்டு இதே மாதிரியே பட்டரில் போட்டு அது ஒரு 4 to 5 நிமிஷம் சாட்டே பண்ணிவிட்டு அதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இறால் போட்டத்தோடையே சுருண்டுறோம். பாருங்கள், தண்ணி விட்டுருச்சு. இந்த தண்ணி வற்றுற வரைக்கும் இருந்தால் போதும். இது ஒரு 2 நிமிஷத்தில் வற்றிடும். ஹை ஃப்ளேமில் அடுப்பை வச்சு இது கொஞ்சம் நேரம் வற்றுற வரைக்கும் வச்சுட்டு இறாவை தனியாக எடுத்துக்கலாம். பாருங்கள், சூப்பராக ட்ரை ஆகிடுச்சு. இது அப்படியே ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். அதே கடாயிலேயே நான் இன்னும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு பட்டர் சேர்த்துக்கிறேன். பட்டர் மெல்ட் ஆகிடுச்சு. இப்போ நறுக்கி வச்சு பூண்டை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் சாட்டே பண்ணிக்கோங்க.
அந்த பூண்டு வந்து ஃப்ரை ஆகி ஒரு நல்ல ஸ்மெல் வரும். அது வரைக்கும் சாட்டே பண்ணிக்கோங்க. ரொம்ப செவக்க விட்டுறக்கூடாது. கொஞ்சம் நேரம் சாட்டே பண்ணிட்டோம். அந்த ஸ்மெல் சூப்பராக நமக்கு கிடைக்குது. இப்போ வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவு மைதா சேர்த்துக்கோங்க. அடுப்பை வந்து மெதுவாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவு மைதா சேர்த்துட்டு 1 கப்பு 250 mlக்கு பால் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா இதை கலந்து விட்டுருங்க. ஒயிட் சாஸ் நமக்கு கிடச்சிடும். இதே மாதிரி கலந்து விட்டுட்டே இருங்க. அப்போ தான் கெட்டி ஆகாமல் கட்டி தட்டாமல் இருக்கும். கொஞ்சம் திக்காகட்டும். நம்ம ஊற்றுனதுக்கு கொஞ்சம் லைட்டாக திக்காகிடுச்சு. போதும். இதிலே தான் நம்ம பாலக் சேர்க்க போகிறோம். ஸோ அது வேகிறதுக்கு இது இன்னும் திக்காகிடும். நம்ம அரைச்சி வச்சுருக்க பாலக்கீரையை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையுமே நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ பாலக்கீரை வந்து சேர்த்துட்டு இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் அது கொதிக்கணும். பாருங்கள், கலர் அல்ஹம்துலில்லாஹ் சூப்பராக இருக்குது. இதற்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். நான் பாஸ்தாலையும் உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கேன். ஸோ தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. சீஸ் போட போகிறோம். சீஸ்லேயுமே உப்பு இருக்கும். ஸோ கேர்ஃபுல்லாக சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு தேவையான பெப்பர் பவுடர், இது பெப்பர் சேர்ப்போம். அப்புறம் மேலே வந்து சில்லி ஃப்ளெக்ஸ் சேர்ப்போம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அந்தளவு போட்டுக்கோங்க. இதை நல்லா கலந்து வச்சுங்க. பாருங்கள், இப்போவே நல்லா திக்காயிடுச்சு. அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் இருக்கட்டும். ரொம்ப திக்காயிட்டால் நீங்கள் வந்து கொஞ்சம் பால் கூட சேர்த்துக்கலாம். கொதித்த பிறகு அடுப்பை மெதுவாக வச்சுருங்க. இல்லாட்டி ரொம்ப திக்காயிடும். இப்போவே ஓரளவு நல்லா திக்காயிடுச்சு. எனக்கு ஒரு கொதித்த பிறகு பச்சை வாசனையும் போயிடுச்சு. ஏன்னா ஏற்கனவே நம்ம வந்து சுடு தண்ணியில் போட்டு தான் நம்ம எடுத்திருக்கோம். அதனால சீக்கிரம் வந்து அந்த பச்சை வாசனை போயிடும். இப்போ வந்து எடுத்து வச்சுருக்க எறாவை இதில் சேர்த்துக்கலாம். நீங்கள் சிக்கனாக இருந்தாலும் இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி ஸ்லைஸ் சீஸ் தான் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வந்து எந்த சீஸ் வேணுமோ நீங்கள் சேர்த்துக்கலாம். அதேமாதிரி சீஸ் வந்து உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு நம்ம பாஸ்தாவை சேர்த்துக்கலாம். வேக வச்ச பாஸ்தாவை இதில் சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. பாருங்கள், அந்த நம்ம மிக்ஸ் பண்ணும் போதே அந்த சீஸோட சூப்பராக பிளெண்ட் ஆகி வருது. சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு வந்து ரொம்ப திக்காயிட்டால் நீங்கள் கொஞ்சம் பால் சேர்த்துக்கலாம். நோ ப்ராப்ளம். நம்ம இப்போ வந்து இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். நான் ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிட்டேன். டேஸ்ட் பண்ணேன். அல்ஹம்துலில்லாஹ் சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக பசங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். இதே மாதிரி செஞ்சு கொடுங்க. பாலக்கீரையெல்லாம் வந்து சும்மா நம்ம வந்து பருப்பு போட்டாக்கி கொடுத்தா கூட அவ்வளோவா சாப்பிட மாட்டாங்க. இதே மாதிரி அவங்களுக்கு பிடிச்ச பாஸ்தாவில் இதே மாதிரி நம்ம கீரை போட்டு செஞ்சு கொடுத்தோம்னா ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. நான் எக்ஸ்ட்ரா சீஸும் வச்சுருக்கேன். பசங்களுக்காக இருந்தால் இன்னும் எக்ஸ்ட்ரா சீஸ் கூட போட்டு கொடுங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். என்னுடைய சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.